வணக்கம் மக்களே, நான் உங்க கோகுல். அதாவது விஜய் மற்றும் த்ரிஷா அவர்களுடைய இந்த கான்ட்ரோவர்சி வந்து ரொம்ப பயங்கரமா காட்டு தீயா பரவிக்கிட்டு இருக்குங்க. இப்போ ரீசென்ட்டா ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஒரு சில பிரஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, த்ரிஷா அவர்கள் வந்து ஏர்போர்ட்ல வந்து கார விட்டு இறங்கி அவங்க வந்து ஃப்ளைட் ஏற போகும்போது, ஒரு சில பிரஸ் அங்க இருக்கக்கூடிய பிரஸ் வந்து திடுதிப்புன்னு அவங்க கிட்ட போயிட்டு, இந்த மாரி விஜய் அவர்களும் நீங்களும் ஒண்ணா கலந்துக்கின ஒரு ஈவென்ட் வந்து ரொம்ப சர்ச்சையாக பேசப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. உங்களுடைய கருத்து என்ன? அப்படின்னு கேட்கும்போது, த்ரிஷா அவர்கள் அந்த இடத்துல அவங்கள கண்டுக்காமயே அவங்க பாட்டுன்னு நடந்து உள்ள போயிட்டாங்க. சோ இந்த இடத்துல இந்த சம்பவத்த வச்சு என்ன பேசுறாங்கன்னா, ஆமா விஜய் அவர்களுக்கும், த்ரிஷா அவர்களுக்கும் ஏதோ இருக்கு. அதனால தான் அவங்க வந்து எதுவுமே பேசாம அப்படியே போயிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்கானுங்க. டேய் நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ நம்மளுடைய நாட்டு நடப்புல வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. சிலிண்டர் கிடைக்கல. ஒரு 12ஆம் வகுப்பு மாணவிய வந்து ஒரு முள்தோப்புல கொன்னு போட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு கிழவிய வந்து பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்காங்க. இந்த மாரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. இதுல வந்து நியூஸ் தமிழ் 24x7 அப்படின்ட்டு ஒரு சேனல் இருக்குங்க. சோ அந்த சேனல் வந்து எந்த அளவுக்கு நியூஸ வந்து உண்மையா மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணுமோ, அந்த அளவுக்கு கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்காங்க. சோ அது போன்று ஏதாச்சும் பண்ணுங்கன்னா, போயிட்டு த்ரிஷா அவர்கள் கிட்ட போயிட்டு விஜய் அவர்களுக்கும், உங்களுக்கும் இந்த மாரி இதெல்லாம் என்ன மாரி புரியவே இல்ல. அதாவது இந்த இடத்துல வந்து ஜஸ்டிஸ்க்காக வந்து ஒருத்தவங்களுக்கு நிப்பீங்களா? இல்ல அத விட்டுட்டு தேவையில்லாத ஒரு நியூஸ வந்து மக்களுக்கு மத்தியில ஸ்ப்ரெட் பண்ணி என்ன டைவர்ஷன் கொண்டு வர போறீங்க நீங்க? அதே சமயத்துல குஷ்பு அவர்கள் வந்து இப்போ ரீசென்ட்டா திருப்பியும் விஜய் அவர்களுடைய அந்த கான்ட்ரோவர்சிக்கு வந்து பதில் குடுத்திருக்காங்க. இந்த சம்பவத்துக்கு வந்து மக்கள் என்ன பண்ணணும்ன்றது வந்து எனக்கு வந்து தெரியல. விஜய் அவர்களுடைய, த்ரிஷா அவர்களுடைய இந்த தனிப்பட்ட விஷயம் வந்து மக்களை பாதிக்குதான்னு பார்க்கும்போது பாதிக்கல. விஜய் அவர்களும் நம்மள மாரி ஒரு சாதாரண ஒரு மனிதர் தான். அவரும் ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதர். அவருக்கென்றும் சில விஷயங்கள் இருக்கு. சோ அதனால மக்களை பாதிக்காத வரைக்கும் நம்ம வந்து அடுத்தவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில வந்து நம்ம வந்து தலையிடவே கூடாது. மக்களை பாதிக்குதா? அத வந்து இப்ப நம்ம வந்து பொதுவெளிக்கு கொண்டு வந்து பேசலாம். ஆனா, அது வந்து மக்களை பாதிக்காத போது, அத வந்து நம்ம பேசக்கூடாது. அது வந்து அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை. சோ மக்களும் அதை பத்தி பேச மாட்டாங்க. மக்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கைய பாத்துக்கிறதுக்கு அவங்களுக்கு வந்து தெரியும். சோ பேசணும்னு அவசியம் இருந்ததுன்னா கண்டிப்பா மக்கள் பேசுவாங்க அப்டின்ட்டு. குஷ்பு அவர்கள் வந்து த்ரிஷா மற்றும் விஜய் அவர்களுடைய இந்த கான்ட்ரோவர்சிக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்காங்கன்ற மாரி தான் எனக்கு வந்து சொல்ல தெரியுதுங்க. கண்டிப்பா இது வந்து மக்களை பாதிக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. இது வந்து இது வந்து உண்மையை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. விஜய் அவர்கள் செஞ்சது தப்பு. த்ரிஷா அவர்கள் செஞ்சது தப்பு. இவங்களுக்கு மிக கொடுமையான ஒரு தண்டனைய குடுக்கணும் அப்டின்ற மாரி எல்லாம் ஒண்ணும் கிடையாது. இந்த இடத்துல வந்து ஜுடிஷியல் சிஸ்டம் அதோட வேலைய செஞ்சுகிட்டு இருக்கு. சங்கீதா அவர்கள் வந்து மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க செங்கல்பட்டு நீதிமன்றத்துல. சோ அடுத்து அதுல வந்து என்ன ஸ்டெப்ஸ் இருக்க போகுதுன்றதும் நம்மளுக்கு வந்து தெரியும். ஏன்னா சட்ட ரீதியாக தான் போயிருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஏன்டா நீங்க அவசரப்பட்டு தேவையில்லாத வார்த்தைகளை விட்டு ஏதோ இந்தியா பாகிஸ்தான் வார் மாதிரி இதை வந்து மாத்திக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் விஜய் ஃபேன்ஸ், இன்னொரு பக்கம் விஜயை வெறுக்கக்கூடிய அந்த நபர்கள் அப்படின்ட்டு. சோ இதெல்லாம் தேவையில்லாத விஷயம். இந்த இடத்துல வந்து நெறைய சம்பவங்கள் போயிட்டு இருக்கு. இந்த மாரி இப்போ +2 படிக்கக்கூடிய மாணவி வந்து இறந்து போச்சு. அதுக்கப்புறம் நெறைய ப்ராப்ளம்ஸ் போயிட்டு இருக்கு. அத பத்தி டிபேட் பண்ணுங்க. அத பத்தி ஏதாச்சும் பேசுங்கடான்னா, அத பத்தி பேசுறது கிடையாது. நீங்க இந்த இடத்துல வந்து த்ரிஷா அவர்கள் பார்த்தீங்களா, விஜய் அவர்கள் பார்த்தீங்களா, ஒரே ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அந்த ஃபங்ஷனுக்கு போயிட்டாங்க அப்டின்ட்டு இத பேசிட்டு இருக்காங்க. எங்க போயிட்டு இருக்கோம் நம்ம? என்ன நடந்துகிட்டு இருக்கு? ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொருத்தரும் பாதிக்கப்பட்டு இருக்காங்க. அவங்க கலங்கக்கூடிய விஷயங்கள்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கே மனசு கஷ்டமா இருக்கு. சோ அந்த குடும்பத்துல நம்ம ஒரு அண்ணனா இருந்தோம்னாலோ, ஒரு தம்பியா இருந்தோம்னா நம்மளுக்கு எப்படி வலிக்கும்டா அப்டின்ற மாரி இருக்கு அந்த நியூஸ் எல்லாம் கேட்கும்போது. சோ அதுக்கு போய் உறுதுணையா நில்லுங்கடா. அதுக்கு ஏதாச்சும் உங்களோட கருத்துக்கள பதிவு பண்ணுங்கடான்னா, கிடையாது. அத வுட்டு தேவையில்லாத டைவர்ஷன் எடுக்க வர்றது, ஒரு பக்கமா மக்களை வந்து திசை திருப்பக்கூடிய மீடியா அப்படின்ட்டு கேவலமா தான் போயிட்டு இருக்கு ஓப்பனா சொல்லணும்னா. ஸோ எனிவே நண்பர்களே, ஸோ இந்த இடத்துல வந்து மக்களுக்கு என்ன தேவைன்றதை பத்தி நம்ம வந்து பேசுவோம். அதை விட்டு ஒருத்தவங்களுடைய தனி மனித வாழ்க்கையை தாக்குறது, அதை விட்டு டேக் டைவர்ஷன் பண்ணி வர்றது இதெல்லாம் தேவையே கிடையாது மீடியாக்களே. இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத மக்களே என்னோட கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க.